இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து பணம் பெற இயலாதவர் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட முகாமில் விண்ணப்பித்தாங்களோ அவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து தீபாவளியை முன்னிட்டு மாதம் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பித்திருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களோட விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு SMS வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து உரிமை தொகை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் முகாமில் போயிட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்தில் இந்த உரிமை தொகை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே உங்களுடன் Stalin.tn.gov.in இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷனும் அதற்கு கீழே தங்களின் மனுவின் நிலை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க. கிளிக் சேவ்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம், நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன்அப்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரீவன்ஸ், ஃபைல் கிரீவன்ஸ். ட்ராக் கிரீவன்ஸ்னால் உங்களுடைய மனுவின் நிலையை அறியன்னு சொல்லி ஆப்ஷன் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். ட்ராக் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் அவைலபிள் அந்த மாதிரி வரும். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. ஆப் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. அதை அப்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இதுதான் தற்போது புதிதாக எனேபிள் பண்ணியிருக்க ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.